20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் நாளை தொடக்கம். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைக்கிறார். மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனின் படத்திறப்பு விழா சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏவிஎம் சரவணனின் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏவிஎம் நிறுவனத்தை தவிர்த்துவிட்டு தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட முடியாது. ஏவி பையப்ப செட்டியாருக்கு பிறகு ஏவிஎம் என்ற மாபெரும் நிறுவனத்தை கட்டி காத்தவர் சரவணன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு திரு சரவணன் அவர்கள் இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்திருக்கிறார் என்பதை பற்றி அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அவர்கள் பேசுகிற போது பல்வேறு செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். சினிமாவை கடந்து சொந்த வாழ்க்கையிலும் தனக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் ஏவிஎம் சரவணன் என நடிகர் ரஜினிகாந்த் புகழாரம். அரசியலை கடந்து அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் எனவும் உருக்கம். எனக்கு சினிமா மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ சரவணன் சார் இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு அவ்வளோ மரியாதை, ரெஸ்பெக்ட். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார். இஸ் அ ரியல் ஜென்டில்மேன். சினிமாவில் தனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தவர் ஏவிஎம் சரவணன் என நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் பேச்சு. ஏவிஎம் சரவணனுடனான தனது நட்பு 65 ஆண்டுகள் கடந்தது என்றும் உருக்கம். என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற தெரிந்த பள்ளி ஏவிஎம் பள்ளி. சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வீரபாணி சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம். இன்று மாலை நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் விரைவில் தாவேக கூட்டணியில் இணைவார்கள். தமிழக வெற்றிக் கழகம் புதிய வரலாறு படைக்கும் கட்சி என்றும் செங்கோட்டையன் பேட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கிய கடலாமைகள். ஆமைகள் இறப்பு குறித்து மீன்வளத்துறை வனத்துறை அதிகாரிகள் விசாரணை. பொன்னேரி ரயில் நிலையத்தில் என்ஜின் பழுது காரணமாக நிறுத்தப்பட்டு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் மாற்று என்ஜின் பொருத்தப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பிறகு புறப்பட்டு சென்றது. தாமிரபரணி நதி தூய்மை பணியின் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜஸ்தான் நீர் நிபுணர் ராஜேந்திர சிங் ஆய்வு. ஆக்கிரமிப்பு, மாசுபாடு, ஊழல் ஆகியவை தடைகளாக உள்ளன என்றும் 1 மாதத்தில் ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் பேட்டி. தாமிரபரணியில் கழிவுகள் கலப்பதை தடுப்பதில் திமுக அரசு படுதோல்வியடைந்துள்ளது. பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திருச்சூர் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 600 இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதம். சோதனை ஓட்டத்திற்கு செல்லக்கூடிய ரயில் என்ஜினும் தீக்கிரையானது. வெளிநாட்டு மரங்களை அகற்ற மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. தொடர் பராமரிப்புக்கு உடனே நிதி விடுவிக்க வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்தல். கடந்த ஆண்டில் தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் 10,000 கோடி ரூபாய்க்கு சைபர் மோசடி. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3,203 கோடி அளவிற்கு சைபர் மோசடி நடந்துள்ளதாக தேசிய சைபர் குற்றம் காவல்துறை தகவல்.
நாடு கடத்தப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்கா அழைத்து வரப்பட்டார். மதுரோவுக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்கு ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தகவல். எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்கான போரில் பாதிக்கப் போவது அமெரிக்க மக்கள்தான். அந்நாட்டின் முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் விமர்சனம். ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்ட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 211 ரன்கள் சேர்ப்பு.